கோயில் சொத்துகளின் மீதான அதிகாரம், கோயிலில் அர்ச்சகராக இருப்பதன் மூலமாக அதில் கிடைக்கின்ற ஆன்மீக அதிகாரம். இன்னைக்கு கோயில்களை கைப்பற்றி கொண்டால், இப்போ மோடி போய் இது பண்ணாக்க இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வந்து கலவரம் பண்ணாங்கல்ல, லைவ் போடு, இப்படி கோயிலில் அவங்க கைக்கு போயிட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாமே பிஜேபி பார்ட்டி ஆஃபீஸாக மாறிடும், கட்சி ஆஃபீஸ் தான். அங்கே அதை வைத்துக்கொண்டு என்னவும் செய்ய முடியும். அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு வந்து பிரதமர் போறாரு. இந்த நாட்டின் பிரதமர் ஒரு தலைமை பூசாரியாக நடந்து கொள்ளுகிறார். வெளிப்படையான இந்து ராஷ்டிர பிரகடனமாக அதை செய்கிறார்கள். இதையெல்லாம் சாதிப்பதற்கு அவங்க போராட்டம் நடத்துவது, கலவரம் நடத்துவது மட்டுமல்ல, இதை சாதிக்க நீதிமன்றத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தலித்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த பெண்கள் அர்ச்சகர் பயிற்சி பெற்று தயாராக இருக்கிறாங்க. கடைசியாக ஒரு 90 பேருக்கான இது கொடுத்தாங்க. இப்போ எதுவும் நியமனம் போட முடியாமல் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னால் கொச்சியில் நடைபெற்ற அனைத்துலக தமிழ் பார்ப்பனர் சங்க மாநாட்டில் அவங்க கலந்துக்கிறாங்க. அந்த மாநாட்டில் என்னென்னலாம் பேசுகிறாங்க, நாய்களில் ஜாதி இருக்கிற மாதிரி மனிதர்களுக்கு ஜாதி உண்டுன்னு ஒருத்தன் பேசுகிறாங்க. சிதம்பரேஷ் என்ற சிட்டிங் ஜட்ஜு, பார்ப்பனர்கள் பிறப்பிலேயே உயர்ந்தவர்கள், சமூகத்துக்கு தலைமை தாங்கும் வல்லமை கொண்டவர்கள், அக்ரகாரத்தில் வேற எவனுக்கு வீட்டை வித்துறாதீங்க, இடஒதுக்கீட்டை எதிர்த்து நாம் போராட வேண்டும், இத்தனையும் பேசியிருக்காரு. பன்முகத்தன்மை, இந்து மதத்தினுடைய பன்முகத்தன்மை, ஜாதி பண்பாடு அல்லது குடி பண்பாடுன்னு வச்சுக்கோங்க, என்ன அந்தந்த குடிகளுடைய பண்பாடு, அப்படி இப்படி இருக்குது. அது இதை இப்போ அண்ணாமலை சொல்லும் போது என்ன நடக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிகழ்ச்சியின் தலைவர் தோழர் சிங்கராயர் அவர்களே, கருத்துரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமை நீதியரசர் தோழர் ஹரிபரந்தாமன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கும் ஆண்டாள் பிரியதர்சினி அவர்களே, இந்த தோழர்களுக்கும் அமைப்புக்கும் வழிகாட்டியாக இயங்கிக் கொண்டிருக்கும் தோழர் சுபவி அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற தோழர்களே, வரவேற்புரையாற்றிய தோழர்களே, அறிமுகப்படுத்தும் போது தோழர் சிங்கராயர், அப்புறம் உரையாற்றிய தோழர் ஆண்டாள் பிரியதர்சினி அவெல்லாம் மிகைப்பட நிறையா சொன்னாங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. நான் ஒரு செயல்பாட்டாளன், அவ்வளோதான். குறிப்பாக இந்த பிரச்சனையில் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கும் பிரச்சனை, தில்லை கோயிலில் தமிழ் பாடும் உரிமையை நிலைநாட்டும் பிரச்சனை, தில்லை கோயிலை அரசு மேற்கொள்ளும் பிரச்சனை போன்றவற்றில் போராட்டங்கள், சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஆகியவற்றில் பல ஆண்டுகளாக மற்ற தோழர்களோடு இணைந்து ஈடுபட்டு வருபவன். குறிப்பாக தோழர் ஹரிபரந்தாமன் போன்ற நீதியரசர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் ஆகியோர்களுடைய சட்ட உதவியோடு, நான் சட்டம் படித்தவன் அல்ல, அவங்களுடைய உதவியோடு இந்த பணிகளை செய்து வருகிறேன், அவ்வளோதான். அந்த வகையில் இங்கே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் பிரச்சனை பற்றி ஒரு முறை கூட்டத்திலே கலந்து கொண்டு கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கிறேன். இப்போ இன்றைய கூட்டம் அரசிடம்தான் இருக்க வேண்டும், அறநிலையத்துறை ஏன்? இந்த கூட்டம் நடத்துவதற்கு ஒரு பின்புலம் இருக்கு. சில மாதங்கள் முன்பு நினைக்கிறேன், கோயில் விடுதலை அரசியலா அவசியமா என்று அவள் ஒரு கூட்டம் நடத்தினார்கள். அதில் தான் இப்போ இருக்கின்ற நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் அந்த கூட்டத்தில் பங்கேற்றார். அந்த கூட்டம் தொடர்பான ஒரு காணொளியை சமீபத்தில் பார்த்தேன். அதில் சமூக ஊடகங்களில், தொலைக்காட்சியில் பேசுகின்ற சுமன் சி ராமன் பேசுகிறார் அந்த கூட்டத்தில். அவர் என்ன சொல்கிறாருனாக்க, HRNC எல்லாம் எடுக்க முடியாது, எனக்கு இதை பற்றி அதிகமாக விவரம் தெரியாது, ரங்கராஜன் நரசிம்மன் இருக்கிறார் இங்கே, வழிபாட்டாளர் அமைப்பினுடைய ரமேஷ் இருக்கார், அவங்க அளவுக்கு நான் விவரமானவன் அல்ல, இருந்தாலும் முறைகேடுகள் ஊழல்கள் எல்லாம் நடக்குதா அப்படின்னா, ஆம், அறநிலையத்துறை முழுக்க ஊழல் தான் நடக்குது, முறைகேடு தான் நடக்குது. ஆனால் எந்த துறையில் முறைகேடு நடக்கவில்லை, அதுக்காக இதை நம்ம ஒழிச்சிட முடியாது, வேறு என்ன வழி என்று பார்க்க வேண்டும் என்று அவர் பேசிவிட்டு அமர்ந்தார். அவருடைய உத்தி அந்த அவருடைய உருட்டு எப்பொழுதுமே அப்படி தான் இருக்கும். ஒரு நடுநிலையாக பேசுவது போல் அந்த பக்கத்துக்கு பேசுவது, அதை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. இவர் பேசி முடித்த பிறகு ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் வர்றார். அவர் இவரை கடுமையாக தாக்குகிறார். இவரை தாக்கிட்டு அவர் ஒன்று பேசுகிறார். மனுன்னு சொல்கிறாங்க. யார் மனு? மனுவின் பேரன் தான் ராமன். ராமராஜ்யம் என்றால் மனு ராஜ்யம்தான், அதுதான் நடக்கும், அதுதான் சரி என்று அந்த கூட்டத்தில் பேசுகிறார்.
அந்த கூட்டத்தில் தான் ஜிஆர் சாமிநாதன் இருக்கிறார். அப்போது அவர்கள் ஆலயங்களை அரசிடமிருந்து பறிக்க வேண்டும், ஆலயங்களை அரசிடமிருந்து பறிக்க வேண்டும் என்று சொல்வதை காட்டிலும் ஆலயங்களை பார்ப்பனர் அல்லாதாரிடமிருந்து பறிக்க வேண்டும், அதை வழக்கம் போல தங்கள் கைக்கு பாரம்பரியமாக இருந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். நாம் கிழக்கிந்திய கம்பெனி காலம், பிறகு நீதி கட்சி காலத்தில் இந்த அறநிலையத்துறை ஏற்படுத்தப்பட்டது. அதன் பின்னால் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி, திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்கள், அதை தொடர்ந்து இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கும் சட்டம், அதை அமல்படுத்துகின்ற தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சி வரைக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த மேடைகளில் நிறையா அவ்வப்போது பேசியிருப்போம். நூல்கள் வெளிவந்திருக்கின்றன திராவிடர் கழகத்தின் சார்பாக. ஆனால் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம், இப்போ எந்த இடத்தில் இருக்கிறோம்? அவர்கள் கோவில் விடுதலை அரசியலாக அவசியமான கூட்டம் நடத்துகிறாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஜக்கி வாசுதேவ் சிவராத்திரிக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் நீங்கள் நேற்று. அவர் கோயில் அடிமை நிறுத்து அப்படின்னு திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து கோயில்களுக்கு உள்ளே சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அப்போ எடப்பாடி ஆட்சி கோயில்களுக்குள்ளே சென்று கோயில்களுக்குள்ளே ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள், கோயில் அடிமை நிறுத்து என்று. கோயில்களை எல்லாம் பாதுகாக்கப் போகிறேன் என்று அப்போவே அறிவித்தார். அப்போ இந்த ஆட்சி வரப்போகிறது என்று தெரிந்த உடனேயே அவர்கள் அதற்கான நிகழ்ச்சி நிரலை ஏற்பாடு செய்து முன்னாலே அறிவித்து விட்டார்கள். சாய் தீபக் என்றொரு, நீங்கள் பார்த்துருக்கலாம் சிலர், சாய் தீபக் என்று அவர்களுடைய இன்டலெக்சுவல் ஒரு தமிழ் பார்ப்பனர், தமிழ்நாட்டை சேர்ந்து வடநாட்டில் போய் செட்டில் ஆனவர். அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், சென்னையில் தான். இந்த நம்முடைய அரசு, இந்த நம்முடைய அரசுனா அவங்க சொல்கிறது இந்து ராஷ்டிரம், எப்போ முழுமையடையும் என்றால் திராவிட இயக்கம் ஒழிக்கப்பட்ட பிறகுதான் முழுமையடையும். இதுதான் கடைசி. தமிழ்நாட்டில் இதை வேறறுக்காமல் நம்முடைய நோக்கம் நிறைவேறாது அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணுறார். இப்போ இதையெல்லாம் இப்போ நாம் என்ன நிலையிலே இருக்கிறோம்? அறநிலைத்துறை அவசியம், அரசிடம் கோயில்கள் இருக்க வேண்டும், அதற்கான காரணங்கள் என்ன என்று விளக்குவதை காட்டிலும் இப்போது என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதிலிருந்து நாம் இதை பரிசீலித்து பார்க்கணும். புதன்கிழமை என்று ஒரு தீர்ப்பு வந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியும். சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி பேசியதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி அனிதா சுமந்த் ஒரு தீர்ப்பு வழங்கினார் புதன்கிழமை. அதனுடைய முக்கியமான வரி, உதயநிதியும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசாவும் பொதுவெளியில் பேசும்போது தாம் கூறும் விவரங்கள் வரலாற்று ரீதியில் சரியானவைதானா என்று பார்த்து பேச வேண்டும். சனாதன தர்மம் பற்றி அவர்கள் கூறிய கருத்துகள் வக்கிரமானவை, பிளவுபடுத்துபவை, அரசமைப்பு விழுமியங்களுக்கு எதிரானவை. எனினும் தங்களது பேச்சுக்காக அவர்கள் விசாரணை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படவில்லையாதலால் அவர்களை பதவி நீக்கம் செய்யுமாறு இந்து முன்னணி கோரியிருப்பதை இப்போது ஏற்க இயலாது. இதுதான் தீர்ப்பு. தீர்ப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது புதன்கிழமை. வியாழக்கிழமை இது வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அதில் திருத்தங்கள் போடுறாங்க. இன்றைக்கு நேற்றைக்கு உள்ள ஆங்கில இந்து நாளிதழை பாருங்கள். சனாதன தர்மம் அதற்கு எதிராக பேசுவதே பிளவுவாத நடவடிக்கைக்குரியது, அவர்கள் பதவியில் நீடிக்க முடியாது என்ற அளவுக்கு தீர்ப்பு எழுதிய நீதிபதி தான் சொன்னதற்கு நேர் எதிரான திருத்தங்களை மிக தந்திரமாக இந்த 2 நாட்களில் செய்திருக்கிறார். இது ஒரு அப்பட்டமான முறைகேடு. இதை வழக்கறிஞர்கள் சிலர் சொல்லியிருக்காங்க. ஒரு தீர்ப்பு, நீதியரசர் இங்கே இருக்கிறார், அவர், நான் சொல்வது சரியாக இருக்கலாம், அவர் சொல்லட்டும். ஒரு தீர்ப்பு வலையேற்றம் செய்யப்பட்ட பிறகு தன்னிச்சையாக அந்த தீர்ப்பை திருத்த முடியுமா? அப்படி திருத்த முடியாது என்று இன்றைக்கு இந்து நாளிதழில் எழுதியிருக்கிறாங்க. அப்படி திருத்த வேண்டும், ஒரு கம்மாவை திருத்தணும்னாலும் கூட ஓப்பன் கோர்ட்டில் மற்ற வழக்கறிஞர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர்களை வரவழைத்து அதன் பின்னர் தான் அந்த திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் இது திருத்தப்பட்டிருக்கிறது. அந்த திருத்தங்களில் அவர்கள் கூறிய கூற்றிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார்கள். இப்போது அது பொருள் இல்லை என்பதால் அதற்குள்ளே நான் போகலை. புதன்கிழமை தனியாக அதற்காக கூட்டம் நடத்த இருக்கிறோம் இந்த விஷயத்தை பற்றி.
பிரச்சனை என்னவென்றால், பார்ப்பனியத்தையும் சனாதனத்தையும் எதிர்த்து போராடிய இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்கின்ற இந்த மண்ணில் சனாதனம் பற்றி பேசுவது குற்றம். சனாதனம் என்பது வர்ண தர்மம் அல்ல, அது மிக மேன்மையான விழுமியங்களை கொண்டது, அதை பேசக்கூடாது என்று இங்கே ஒரு தீர்ப்பு வழங்கும் அளவிற்கு நிலைமை மாறியிருக்கிறது. இந்த நிலைமையிலிருந்து நாம் அறநிலையத்துறை பற்றிய பிரச்சனையை பரிசீலிக்க வேண்டும். இப்போ அறநிலையத்துறையை கைப்பற்றுவது அல்லது கோயிலை கைப்பற்றுவது என்பதை பொறுத்தவரையிலும் கோயில் வழியாக அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவது, இதுதான் அவங்களுடைய மெத்தட், இதுதான் அவங்களுடைய தந்திரம், இதுதான் அவர்களுடைய உத்தி. பிறகு அரசு அதிகாரத்தின் வழியாக இந்த சமூகத்தின் மீது பார்ப்பனர்கள் கொண்டிருக்கின்ற ஆன்மீக அதிகாரத்தை நிலைப்படுத்தி கொள்வது. முதல்ல கோயில் வழியாக அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவது, பிறகு அரசு அதிகாரத்தின், அரசுன்னா அரசாங்கம் மட்டும் இல்லை, நீதித்துறை உள்ளிட்ட எல்லா உறுப்புகளும், அதன் துணை கொண்டு ஆன்மீக அதிகாரத்தை, சமூகத்தின் மீது ஆன்மீக அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வது, இதான் உத்தி. இப்போ நாம் பார்க்கின்ற பாபர் மசூதி இடிப்பு, ராம ஜன்மபூமி பிரச்சனை, அது என்ன? அந்த இடத்தில் ராமன் பிறந்தான் என்று தான் தொடங்கி அத்வானி தொடங்குகிறார். அதை அங்கே இருக்கின்ற பூசாரியாக இருந்த மகந்த் லால்தாஸே எதிர்க்கிறார். அந்த மகந்த் லால்தாஸ் எதிர்த்ததனால் அவரை கொன்றொழிக்கிறார்கள். அயோத்தியில் ஒரு 20 இடத்துல இங்கே தான் ராமன் பிறந்தான் என்று சொல்லி கொண்டிருந்தவர்களெல்லாம் அடித்து வாயை மூடிவிட்டு இந்த இடத்துல தான் ராமன் பிறந்தான் என்று சொல்லி அதை கொண்டு சென்று கோயிலை இடித்தார்கள். இப்போ அது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இந்த கோவில். ஆனால் அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு பிரதமர் போகிறாரு. இந்த நாட்டின் பிரதமர் ஒரு தலைமை பூசாரியாக நடந்து கொள்ளுகிறார். அதை ஒரு வெளிப்படையான இந்து ராஷ்டிர பிரகடனமாக அதை செய்கிறார்கள். இதையெல்லாம் சாதிப்பதற்கு அவங்க போராட்டம் நடத்துவது, கலவரம் நடத்துவது மட்டுமல்ல, இதை சாதிக்க நீதிமன்றத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு சொன்னது என்பது தெரியும் உங்களுக்கு. பாபர் மசூதி விஷயத்தில் அந்த இடிப்பு ஒரு கிரிமினல் குற்றம். 1949 சிலையை வைத்தது திருட்டுத்தனம். அதற்கு அப்புறம் கோயில் இவர்களுக்கு சொந்தம். இப்படி ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டது. தீர்ப்பு எழுதியது அதோடு நிறுத்தலை, அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் அமைங்க, இதெல்லாம் நீதிமன்றம் வழிகாட்டுது. இது ஒரு சிவில் கேஸ். அதில் இடம் யாருக்கு சொந்தம்னு சொல்கிறதோடு அவங்க வேலை முடிஞ்சது. ஆனால் அதை முறைப்படுத்தி ஏற்பாடு செய்து கொடுக்கின்ற வேலையை உச்சநீதிமன்றம் செய்கிறது. அப்போ இந்த இடத்துல கோயில் மீதான அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு இந்த அரசு அதிகாரத்தை, நீதிமன்ற அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். கீழே மக்கள் மத்தியில் செல்வதற்கு வட இந்தியா முழுவதும் முஸ்லீம் எதிர்ப்பை, கலகத்தை, கலவரத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இப்போ தமிழ்நாட்டில் அப்படி ஒரு முஸ்லீம் வெறுப்பை உருவாக்க முடியுமா? அதை செய்து செல்வாக்கு பெற முடியுமா என்றால் அது சாத்தியம் இல்லை. தமிழ்நாட்டில் அப்படி அரசியல் செல்வாக்கு பெற முடியல. இங்கே என்ன செய்வது? சனாதனம் பேசி, பார்ப்பனியம் பேசி, இந்து மதத்தின் மேன்மைகளை பேசி திராவிடத்தை வீழ்த்த முடியுமா? அதுவும் முடியாது. அப்போ என்ன செய்வது? தமிழ் தேசியம்னு சொல்லி ஒரு குரூப்பை தூண்டி விட்டு பார்க்கலாம். அதை செய்து பார்த்தார்கள். அதுவும் பல்லு இழிச்சிருச்சு, பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ எப்படி இருக்குது என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் நடக்கவில்லை. அப்போ என்ன செய்யலாம்? இது ரொம்ப முக்கியம். என்ன செய்யலாம்? கோயிலை கொள்ளையடிக்கிறார்கள். இப்போ அவர்களுடைய பிரச்சாரம் அதுதான். கோயில்களை கொள்ளையடிக்கிறார்கள். இந்த கொள்ளையடிக்கிறார்கள் என்பதற்கு, இந்த பிரச்சாரம் எடுபடுவதற்கு பொன் மாணிக்க வேலை கூப்பிட்டு வர்றாங்க. சிலையெல்லாம் காணாமல் போனதுக்கு அவரை பேச விடுறாங்க. இந்த கொள்ளை கொள்ளை கொள்ளைன்னு சொத்து பட்டியல் கொடுக்குறாங்க. இதை ஒரு இயக்கமாகவே எடுக்கிறார்கள். நான் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் பேசும்போது, உயர் அதிகாரிகள், நான் பேர் சொல்ல விரும்பலை, நான் ரிசைன்மெண்ட்டு போயிடலான்னு நினைக்கிறேங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, அவ்வளோ கேஸுனால் உயர்நீதிமன்றத்தில் வந்துக்கிட்டே இருக்குது, வேறு வேலையே பார்க்க முடியாத அளவுக்கு. அதுக்குன்னே ஒரு செட்டு வச்சுருக்கிறாங்க. மனு போடுறது, கேஸ் நடத்துறது வக்கீல்கள், ஒரு பட்டாளம். வேறு எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு சித்திரவதைக்குள்ளாக்குகிறார்கள். இப்போ கோயிலை கொள்ளையடிப்பது என்ற ஒரு பிரச்சாரம் பொதுவாக மக்கள் மத்தியில் ஈடுபடுது. எப்படி ஈடுபடுது? அரசியல் அரங்கில் திராவிட கட்சிகள் என்று அவர்கள் சொல்லுகின்ற
அவருடைய பிரச்சாரத்தில் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னா, திராவிட கட்சின்னா ஊழல். அந்த ஊழல் என்பதும் கோயிலை கொள்ளையடிக்கிறார்கள் என்பதும் ஒரு ஃப்ரேமுக்குள்ளே வருது. மக்கள் மத்தியில் ஆமாங்க, கட்சியெல்லாம் ஊழல் தானே, கட்சியெல்லாம் திருட்டுத்தனம் தானே என்ற ஒரு பொது கருத்து இருக்குது. அந்த பொது கருத்தின் மீது சவாரி செய்து, கட்சிக்காரன்னா திருடுவான்ல, கட்சிக்காரன்னா ஊழல் செய்வான்ல, கட்சிக்காரன்னா கோயில் சொத்தை கொள்ளையடிப்பான்ல, நீங்கள் சேகர்பாபு எவ்வளோ 1000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டார், அது காதலை ஏறுவதை விட இந்த பிரச்சாரம் தீவிரமாக போகுது. இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அதை, இந்த பிரச்சாரம் அதிகமாக போகிறது. அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், திராவிடம் தவறு, பெரியார் தவறு, இவர்கள் பேசுகின்ற சமூக நீதி தவறு, இது எதையும் அவர்களால் பேச முடியல. முஸ்லீம் வெறுப்பை விதைக்க முடியலை. அப்போ என்ன மிச்சம் இருக்குது? சாதாரணமாக செந்தில் பாலாஜியை கைது செய்து உள்ளே வைத்து விட்டு ஊழல் தான் பிரச்சனை. இப்போ இடி வந்தபோது பலரும் பேசுனாங்க, என்னதான் இருந்தாலும் ஊழலுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கக்கூடாதுன்னு நான் பேசும்போது, இப்போ பிரச்சனை ஒரு நபர் எக்ஸ் ஊழல் செய்தாரா இல்லையா என்பது அல்ல. ஊழலை கேள்வி கேட்கின்ற தகுதி உனக்கு கிடையாது. நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஊழலான பார்ப்பன பனியா மேலாதிக்கம், அவர்கள் இதுவரைக்கும் சேர்த்திருக்கிற பல லட்சம் கோடிக்கணக்கான சொத்துகள், இதை விட பெரிய ஊழல் ஒன்று கிடையாது. அவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழல் அதுக்கு மேலே. அப்போ இந்த ஊழல் என்ற காடை எதுக்கு நீ பயன்படுத்துகிற என்று சொன்னால், அரசியல் எதிரிகளை ஒழித்து கட்டுவதற்கு. யாரையெல்லாம் ஒழித்து கட்டணுமோ அதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த இடத்துல நாம் ஊழல் செய்தாரா இல்லையா என்று நாம் பேசக்கூடாது. இப்போ டிகே சிவகுமார் ஊழல் பண்ணாரா இல்லையா, சரத்பவார், இதுவா நம்ம வேலை? எதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது, என்ன நோக்கத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும்னு சொன்னோம். அப்போ அதே 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 அடிப்படையில் தான் கோயில் திருட்டு போகுது, கோயில் சொத்துக்கள் கொள்ளையிடுகிறார்கள். இதை அவர்கள் முன்வைத்து பொதுமக்கள் மத்தியில் இதற்கு ஒரு ஏற்பை உருவாக்குகிறார்கள். இது ரொம்ப முக்கியமானது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த மனுவில் அமைச்சர் உதயநிதி, தோழர் ஆராசா, அப்புறம் அவர் அமைச்சர் சேகர்பாபு, இவர்களுக்கு இந்த மனுவில் சேகர்பாபுவின் வழக்கறிஞர் மனுவில் சொல்கிறாரு, இவ்வளோ கோயிலுக்கு இவர் குடமுழுக்கு பண்ணியிருக்காரு, இவ்வளோ சொத்துக்கள் இது பண்ணியிருக்கு, நீ ஏன் அந்த மாநாட்டில் போய் உட்காந்துருந்த? உட்காந்து இல்லை, அப்போ உனக்கு உடன்பாடு தான், அதான் சொல்கிறாங்க நீதிபதி. அவர் பேசலை, ஆனால் அந்த மாநாட்டில் நீங்கள் உட்காந்தீங்கல்ல, உங்களுக்கு உடன்பாடு தான். ஆனால் இதே இந்த தீர்ப்பை வழங்கிய இந்த நீதிபதி சில ஆண்டுகளுக்கு முன்னால் கொச்சியில் நடைபெற்ற அனைத்துலக தமிழ் பார்ப்பனர் சங்க மாநாட்டில் அவங்க கலந்துக்கிறாங்க. அந்த மாநாட்டில் என்னென்னா பேசுகிறாங்க, நாய்களில் ஜாதி இருக்கிற மாதிரி மனிதர்களுக்கு ஜாதி உண்டுன்னு ஒருத்தன் பேசுகிறான். சிதம்பரேஷ் என்ற சிட்டிங் ஜட்ஜு, பார்ப்பனர்கள் பிறப்பிலேயே உயர்ந்தவர்கள், சமூகத்துக்கு தலைமை தாங்கும் வல்லமை கொண்டவர்கள், அக்ரகாரத்தில் வேற எவனுக்கு வீட்டை வித்துறாதீங்க, இடஒதுக்கீட்டை எதிர்த்து நாம் போராட வேண்டும், இத்தனையும் பேசியிருக்காரு. அவங்க இருக்கிறாங்க. அவர்களிடம் ஒரு பார்ப்பனர் கேள்வி கேட்குறார், வீடியோவில் இருக்குதெல்லாம், மனு தர்மத்தை தப்பாக பேசுகிறாங்க எல்லாரும், நான் ஸ்திரீ சுவாதந்திரியம் அர்ஹசி, பெண் சுதந்திரத்துக்கு தகுதியானவள் அல்ல என்ற சொல்லை பயன்படுத்தி பெண்ணடிமைத்தனம்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்குறாங்க. இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, மனு தர்மம் குப்பை, அதில் பெண்களை பற்றி என்னவெல்லாம் எழுதி இருக்கிறது, இதை எப்படி நியாயப்படுத்துகிறேன்னு பேச வேண்டிய ஒரு நீதிபதி, அரசியல் சட்டம் விட்டது, இதில் சமத்துவம் சகோதரத்துவம் தான் இருக்குது, மனு தர்மத்தை இங்கே பேசாதே என்று சொல்ல வேண்டிய நீதிபதி என்ன சொல்கிறாங்க, அதில் பல விஷயங்கள் நல்ல நோக்கத்தோடு சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் அவை எப்படி புரிந்து கொள்ளப்படுகின்றன என்பதல்லவா முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ உட்கார்ந்துருந்தீல்ல, அப்போ நீயும் அக்கௌண்டபிள் என்று சேகர்பாபுவுக்கு சொல்கிறாங்க. அப்போ சேகர்பாபு நான் இவ்வளோ கோயிலை மீட்டேன், இவ்வளோ சொத்தை மீட்டேன், இவ்வளோ கும்பாபிஷேகம் பண்ணேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சனாதனத்தை எதிர்க்கிறாய், அது இப்போ பிரச்சனை, நீ எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணால் எனக்கு என்ன, சனாதனத்தை எதிர்த்து பேசுகின்ற மேடையில் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்களா இல்லையா என்று அவர்கள். அப்போது இது இந்த சொத்து என்பது அப்படி எடுத்துக்கிறாங்க. அடுத்தது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகரையோ அல்லது கோயில் விவகாரங்களில் கொண்டு வரப்படுகின்ற சமூக நீதி திட்டங்களையோ மக்கள் மத்தியில் அதை மடைமாற்ற அல்லது எதிர்க்க, திசை திருப்ப என்ன செய்கிறாங்க அண்ணாமலை, அந்தந்த கோயிலுங்கன்னா அந்தந்த ஜாதிக்கிட்ட இருக்கணுங்கண்ணா.
சரியாக போச்சு. பேசியிருக்காரு இப்படியே. அந்தந்த சமூகத்துக்கிட்ட அந்தந்த கோயில் இருக்கணுங்கண்ணா. அப்போது இது இந்த லாஜிக் எப்படி சொல்கிறாங்க இதை? நாம் வந்து பார்ப்பனர் அல்லாத பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களை ஆகம கோயில்களில் நியமிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கு அவர்களுடைய எதிர்வாதம் என்ன? அந்த கோயிலில் மதுரகாளி அம்மன் கோயிலில் உடையார் இருக்கிறாங்க, இந்த கோயிலில் தலித் இருக்கார், அந்த திரௌபதி அம்மன் கோயிலில் வன்னியர் இருக்கார், அந்த கோயிலில் இன்னொரு ஜாதி இருக்கிறாங்க, அந்த மாதிரி இங்கே பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க. அப்போ சாதி என்பது ஹரிசான்டலாக இருக்குது, வெர்டிகலாக இல்லை. இது இப்படி இருக்குது. இது ஒரு ப்ளூரலிசம். இது பன்முகத்தன்மை, இந்து மதத்தினுடைய பன்முகத்தன்மை, ஜாதி பண்பாடு அல்லது குடி பண்பாடுன்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படி அப்படி இருக்குது. அது அந்தந்த குடிகளுடைய பண்பாடு அப்படி இப்படி இருக்குது. அது இதை இப்போ அண்ணாமலை சொல்லும்போது என்ன நடக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மேல்பாதி கிராமத்தில் கோயில் பூட்டி கிடக்குது. இப்போது தாழ்த்தப்பட்டோர் அல்லாத சாதி இந்துக்கள் மத்தியிலே இது ஏற்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வ கோயில் இருக்குது. அப்போ அந்தந்த சாதி உணர்வை தட்டி விடும்போது அரசியல் அரங்கில் அதுதான் செய்கிறாங்க. சாதி சங்கத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க. திராவிடத்தை வீழ்த்துவதற்கு வேற ஒன்றும் வழி கிடையாது. அப்போ சாதி உணர்வை தூண்டுவோம், தமிழ் தான் ஒர்க் அவுட் ஆகலை, சாதி உணர்வை தூண்டுவோம் என்று தூண்டுவது போலவே கோயிலில் அந்தந்த சாதிக்கு அந்த கோயில் இருக்குது அல்லவா, அந்த மாதிரி பார்ப்பனர்கள் இந்த கோயிலில் இருக்கிறாங்க. எல்லா பிராமணனும் கிடையாது சார், அவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. அது நம்ம ஜிஆர் சாமிநாதன் நீதிபதி சொன்னார், நான் ஒரு ஸ்மார்த்த பிராமணன், நானே போக முடியாது அப்படின்னு கோர்ட்டில் சொல்கிறார் அவர். அப்போது இதை இப்படி சொல்வதன் மூலம் சாதி என்ற முறையில் இப்படி பேசினால் அது வந்து சாதி இந்துக்கள் மத்தியிலே செல்லுபடியாகும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியிலே கோயிலை இப்படி கைப்பற்றுவதற்கு ஒரு ஏற்பை ஏற்படுத்துகின்ற முயற்சிகள். அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கோயிலை கைப்பற்றுவது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அது இப்போ நமக்கு தெரிந்த அர்ச்சகர் வழக்கிலிருந்து சுருக்கமாக சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். கலைஞர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்குவதற்கு அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகளை உருவாக்கினார். அதற்கு எதிராக தடையாணைகள் பெறப்பட்டன. 2015 உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்த பிறகும் யாரும் நியமிக்கப்படவில்லை. அதற்கு பிறகு இப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு 100வது நாளில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சுமார் 24 மாணவர்கள், 207 பேர் பயிற்சி பெற்றவர்கள், அதில் 24 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அப்படி அதில் வந்து ஒரு 6 அல்லது 7 கோயில்கள் வந்து ஆகம கோயில்கள். நியமிக்கப்பட்ட உடனே சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுமார் 25 வழக்குகள் போடப்பட்டன. 25 வழக்கு. இதில் வந்து உத்தரப்பிரதேசத்து சாமியார்கள் எல்லாம் வழக்கு போட்டார்கள். இந்த எங்கள் தமிழ்நாட்டு கோயிலில் வந்து இவங்களை அர்ச்சகராக போடக்கூடாது என்று வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கை விசாரித்த முனீஸ்வரநாத் பண்டாரி என்ற தலைமை நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்கினார். அந்த வழக்குகள்லாம் என்ன சொன்னது என்று சொன்னால், அறநிலையத்துறையில் கோயிலில் வேலை பார்க்குற கோயிலை கூட்டுறவங்க, மற்ற பணியாளர்கள், பலவிதமான பணிகளை செய்பவர்கள், அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் ரூல் பொருந்தும், ஊழியர் விதிகள் பொருந்தும். உங்களுடைய ஊழியர் விதிகள் அர்ச்சகர்களுக்கு பொருந்தாது என்பது வந்து அவங்களுக்கு ஏங்க பொருந்தாது? ஏனென்றால் சர்வீஸ் ரூல்ஸ் ஆகம விதிக்கு எதிரானது. சர்வீஸ் ரூல்ஸ் படி நீங்கள் 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும், அப்போ தான் அர்ச்சகர்ன்றீங்க, இத்தனை வயசுக்கு மேலே இருக்கணுன்றீங்க, இத்தனை வயதுக்கு ஓய்வுன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் ஆகம விதிக்கு எதிரானது என்று அவர்கள் எங்களை இது கட்டுப்படுத்தாது. நாங்கள் 7 வயசுலேருந்தே இதில் வர்றவங்க, 7 வயதில் தீட்சை பெறுபவர்கள், ஜாதியை தெளிவாக சொல்கிறாங்க, தீட்சை பெறுபவர்கள் காலம்பூரா நாங்கள் பதவியில் இருப்போம், ஊழியர் விதி செல்லாது என்று இது ஒன்று. இரண்டாவது அவர்கள் எழுப்பிய கேள்வி, ஆகம கோயில் ஆகமம் அல்லாத கோயில்னு இருக்குது. கோயில்கள் 2 வகை, அது எது எதுன்னு ஒரு கமிட்டி போட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பொருள் என்ன? பார்ப்பன கோயில், சூத்திர கோயில் என்று 2 பிரிவு இருக்குது. எது பார்ப்பன கோயில், எது சூத்திர கோயில் என்று ஒரு கமிட்டி போட்டு கண்டுபிடிக்கணும் தமிழ்நாடு பூரா என்று கோரிக்கை. நான் விரிவாக போகலை, சுருக்கமாக சொல்கிறேன். இதை நீதிபதி ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வழங்கினார். இது 2ஐயும் சென்னை உயர்நீதிமன்றம் இதை தீர்ப்பு வழங்குது. இதை தீர்ப்பு வழங்கிய அடுத்த சில மாதங்களில்
வயலூர் முருகன் கோயில், திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் நியமிக்கப்பட்ட 2 பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அந்தூர் கோயிலில் வேலை பார்த்த பார்ப்பன அர்ச்சகர்களுடைய பிள்ளைகள், உறவினர்கள் அவங்க மனு போடுறாங்க. ஜிஆர் சாமிநாதன் விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு இவங்க 2 பேரும் இருக்க முடியாது, இவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும், இவங்களை செய்துவிட்டு இப்போ பணியில் இருக்கின்ற இந்த அர்ச்சகர்கள் குடும்பத்தை சேர்ந்த தகுதியான 2 பேரை நியமிக்கணும், இப்படியே உத்தரவு போடுறாரு. இது அப்பட்டமான சட்டவிரோதம், ஆனால் அப்படி ஒரு உத்தரவு போடுறாரு. அதுக்கு பிறகு மதுரை இந்த இன்னும் பெரிய கதை இது. பல வழக்குகள் போடப்படுது, உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு போடுறாங்க. இப்போ என்ன நிலை? தோழர் ஆண்டாள் பிரியதர்சன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, தேவாரம் ஓதுவார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தலித்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த பெண்கள் அர்ச்சகர் பயிற்சி பெற்று தயாராக இருக்கிறாங்க. கடைசியாக ஒரு 90 பேருக்கான இது கொடுத்தாங்க. இப்போ எதுவும் நியமனம் போட முடியாமல் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் போய். MM சுந்தரேஷ் என்று தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நீதிபதி தான், அவரும் இன்னொரு நீதிபதியும். இப்போ இந்த நியமனம் எல்லாம் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து மதுரையில் இன்னொரு நீதிபதி, ஸ்ரீமதினு ஒரு நீதிபதி, உங்களுக்கு தெரியும், பழனி கோவில் பிரச்சனை. பழனி கோயிலில் இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே போகக்கூடாது, கொடிமரத்தை தாண்டி போகக்கூடாது, உள்ளே போகிறதுனாக்க நான் இதை நம்புகிறேன் என்று எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அப்புறம் தான் உள்ளே போகணும், இல்லைன்னா உள்ளே விடக்கூடாது என்று அவர் ஒரு தீர்ப்பு வழங்கினார். இப்போ சில நாட்கள் முன்னால் கேரளா உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அந்த தீர்ப்பு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மலையாள பிராமணர்களை மட்டும்தான் நியமிக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு. திருத்தமாக இதில் மலையாள பிராமணர்களை மட்டும்தான் நியமிக்க முடியும் என்று கேரளா தேவஸ்வம் போர்டே வாதாடி இருக்குது. ஏன் என்றால் அது மாதிரி வழிகாட்டுதல் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சொல்வது அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 14 ஈக்குவாலிட்டி, 15 டிஸ்கிரிமினேஷன், சாதி மத பிற அடிப்படையிலான வேறுபாடுகள் காட்டுவது, இதற்கு எதிரானது என்று வாதாடி இருக்கிறார்கள். ஆர்டிகிள் 13 அரசமைப்பு சட்டம் வந்த பிறகு அதற்கு முன்னால் இருந்த விதிகள், மரபுகள் இதெல்லாம் முடிந்தது, அரசமைப்பு சட்டம்தான் செல்லும் என்ற பிரிவின் அடிப்படையில் வாதாடி இருக்கிறார்கள். மூத்த வழக்கறிஞர் மோகன் கோபால் சட்டப்பிரிவு 17 தீண்டாமை எதிர்ப்பு, அதன்படி இது ஒரு குற்றம், இப்படி நீங்கள் சொல்வது தீண்டாமை என்று அவர் வாதாடி இருக்கிறார். இது அனைத்தையுமே உயர்நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. இதற்கு சில காலம் முன்பு இதே சபரிமலை கோயிலில் பெண்கள் வழிபாடு செய்வதற்கு போக வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்குது. அந்த 5 நீதிபதிகளில் ஒருத்தர் இப்போ தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட், அவர் தன்னுடைய தீர்ப்பில் இதை சொல்லியிருக்கிறார். தீண்டாமை என்பது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக சாதி இந்துக்கள் நிகழ்த்துகின்ற கொடுமை மட்டுமல்ல, பெண்களை உள்ளே வரக்கூடாது என்று சொல்வதும் ஆர்டிகிள் 17 படி ஒரு தீண்டாமை குற்றம். ஏனென்றால் தீண்டாமை என்ற சமூக கொடுமைக்கு ஆதாரமாக இருக்கின்ற மத கோட்பாடு புனிதம், தீட்டு என்று பிரிப்பது தான். அப்படி புனிதம், தீட்டு என்று பிரித்து தான் பெண்கள் வெளியே நிறுத்தப்படுகிறார்கள். அப்போ நம்ம அறிஞர் சாய் தீபக் பேசுகிறாரு, இல்லைங்க நீங்கள் வழிபட விரும்பலாம், எங்கள் ஐயப்பனுக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்லையே. ஏனென்றால் எங்கள் ஐயப்பன் நைஷ்டிக பிரம்மச்சாரி, அவர் பெண்களை பார்க்க விரும்பலையே. இது ஒரு வாதம். இப்போ ஐயப்பன் ஒரு சிட்டிசன் ஆகிட்டார். ஐயப்பனை ஒரு சிட்டிசன் ஆக்கி ஐயப்பனுடைய வாதம், ஆமாம் அப்போ அது ஒரு தனி கதை, அதை விடுங்க, அப்படி ஆக்கி வாதம் வைக்கிறார். அதையும் நீதிமன்றம் நிராகரிக்குது. நீங்கள் பிரம்மச்சாரியாக இருக்கணுன்றதுக்காக பெண்களை தடுக்க முடியாது. நீ இருக்கணும்னா இருந்துக்க, அதுக்காக பெண் என்னை பார்த்தா என்னுடைய பிரம்மச்சரியம் மாறிடும்னு சொன்னால் அயோக்கியத்தனம் அது என்று அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இந்த தீர்ப்பு அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த தீர்ப்பு வந்த உடனே கேரளாவில் உங்களுக்கு தெரியும், பிஜேபி சங்கிகள் பெரிய அளவுக்கு போராட்டம், கலவரம் பண்ணுறாங்க. அதை எதிர்த்து CPM போராட்டம் நடத்துது. அப்போது சட்ட அமைச்சராக, மத்திய சட்ட அமைச்சராக இருந்தவர் ரவிசங்கர் பிரசாத், அவர் ஒரு அருமையான கருத்தை ஒன்று சொன்னார். நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கும் போது
நடைமுறைப்படுத்துகிற மாதிரி பார்த்து வழங்கணும்னார். அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு தலைமை நீதிபதியாக இருந்தவர் ரஞ்சன் கோகோய் அவர் வந்து யாருமே கேட்காமல் வேறு சில வழக்குகள், மசூதிக்குள்ளே பெண்கள் போகலாமா கூடாதா, இந்த மாதிரி 2-3 வழக்கு அதெல்லாம் சேர்த்து இதுக்கு மேலே 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கட்டும் அப்படின்னு முடிச்சு போட்டு தூக்கி பரனில் போட்டார். ஆனால் எனக்கு தெரிந்தவரை அந்த தீர்ப்புக்கு வந்து ஸ்டே கொடுக்கப்படலை, தடை ஒன்றும் கொடுக்கப்படலை, அது இன்னும் அமலில் இருக்குது. ஆனால் அதை பற்றி உயர்நீதிமன்றத்தில் கேட்குறாங்க, ஏங்க 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இப்படி ஒரு தீர்ப்பு இருக்குது, ஆர்டிகல் 17 கீழே அது வரும்னு சொல்லியிருக்குது, அப்படி இருக்கும்போது இங்கே நீங்கள் வராதுன்னு சொல்கிறீங்களே, பிராமணர்கள் மட்டும்தான் மற்றவர்கள் வரக்கூடாது என்று சொல்வதை அப்படின்னு கேட்டாக்க, இல்லை அது பெரிய இதில் விசாரிக்கிறதுக்கு போட்டிருக்குது, இப்போ அதை இங்கே கொண்டு வராதிங்க, அதை வந்து விசாரிக்க முடியாது என்று சொல்லிவிட்டது கேரள உயர்நீதிமன்றம். இப்போ கடைசியாக நம்ம இங்கே நீதிபதி அனிதா சுமந்த் அவர்களுடைய தீர்ப்பு இங்கே வந்துருக்கு. இது மாதிரி நிறைய இருக்குது, சில எடுத்துக்காட்டுகளை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இப்போது இது எல்லாமே என்ன, நாம் ஒரு எதிர்ப்புரட்சிக்குள்ளே வாழ்கிறோம். இது அம்பேத்கர் சொல்கிறார் இல்லையா, சுங்க வம்சத்தின் எதிர்ப்புரட்சின்னு, அந்த மாதிரி ஒரு கவுண்டர் ரெவல்யூஷனில் வந்து இருக்கிறோம். இதுவரைக்கும் என்னவெல்லாம் நாம் போராடி பெற்றிருக்கிறோமோ, அடைந்திருக்கிறோமோ, அதெல்லாம் இப்போ தலைகீழாக்கப்படுகின்ற ஒரு காலத்தில் வந்து வாழ்கிறோம். ஒரு நூற்றாண்டு அப்படியே கொஞ்சம் பின்னால் திரும்பி பாருங்களேன். ஒரு நூற்றாண்டில் நம்முடைய தலைவர்கள், அது ஜோதிபா புலேயில் தொடங்கி டாக்டர் அம்பேத்கர், அப்புறம் பெரியார், இந்த நீண்ட மரபில் அவங்க வந்து இதை ப்ரோஆக்டிவாக எதிர்கொண்டாங்க. ப்ரோஆக்டிவ்னா ஒரு செயல்முனைப்போடு இதை வந்து எதிர்கொண்டார்கள். அதாவது ஏற்கனவே இருந்த நிலையை மாற்றுவதற்கு, இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், அடைந்ததை இழக்கும் நிலையில் இருக்கிறோம். அவங்க இருந்ததை மாற்றுவதற்கு பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இந்த மனோஜ் மித்தாவினுடைய காஸ்ட் ப்ரைட் என்ற நூலில் பார்த்துட்டு இருந்தேன். சரியாக இப்போ நம்ம 24 இருக்கிறோம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் ஜோதிபா பூலே ஒரு விசித்திரமான வழக்கு நடத்தியிருக்கிறார். அங்கே வந்து ஒரு ஜோஷி அப்படின்னாக்க பார்ப்பனர்கள், பார்ப்பன புரோகிதர்கள். அது எப்படின்னா, இது இப்போ ஏரியா தேனாம்பேட்டைனா தேனாம்பேட்டைக்கு ஒரு ஜோஷி, டி நகருக்கு தியாகராயனருக்கு ஒரு ஜோஷி, நந்தனத்துக்கு ஒரு ஜோஷி இருப்பாங்க. அந்த ஏரியா ஜோஷியை வச்சு தான் கல்யாணம் பண்ணணும், யார் பண்ணுறதுனாலும். ஏரியா ஜோஷி வந்து அவர் இந்த திருமணம் செய்து வைப்பதற்கு 1000 ரூபா கேட்குறாரு. அந்த விருகம்பாக்கம் ஜோஷியை வந்து ஒரு 250 ரூபாயில் முடிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஒருத்தன் வந்து விருகம்பாக்கம் ஜோஷியை வச்சு கல்யாணம் பண்ணிட்டான். உடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போய், இவன் எப்படி நீ விருகம்பாக்கம் ஜோஷியை வச்சு கல்யாணம் பண்ணலாம், நீ பண்ணது பண்ணிட்ட, எனக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாயை கொடு, 1000 ரூபா கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது அவங்களுடைய ரைட், சொத்துரிமை போன்றது இது என்று அன்றைக்கு இருந்த வெள்ளைக்கார நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த கொடுமையை எப்படி எதிர்கொள்வதுன்னு வழக்கு நடத்தி பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசியாக ஃபுலே வந்து அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்தந்த சமூகத்து மக்கள், சாதியை சேர்ந்தவர்கள், அந்த சாதியை சேர்ந்த ஒரு பெரிய மனிதர் தாலியோ மாலையோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுப்பாரு, கட்டுவாங்க, அந்த திருமணம் இதாங்க திருமணம் அப்படின்னு சொல்லி அங்கே அதை செய்திருக்கிறார்கள். அந்த திருமணத்துக்கு எனக்கு பணம் கொடுக்கணும்னு கேஸ் போட்டிருக்கிறாங்க. பணம் கொடுக்கணும்னு தீர்ப்பாக இருக்குது. அதுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் ஒரு சட்ட திருத்தம், ரொம்ப போராடி 24 சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அந்த சட்ட திருத்தம் இவர்களுக்கு இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்றதுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரும். அந்த காலகட்டத்தில் தான் இங்கே நமக்கு சுயமரியாதை திருமணம் தந்தை பெரியார் வந்து செய்து கொண்டிருக்கிறார். நூற்றுக்கணக்கில் நடக்குது. 1953 உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும். 53 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸு. அந்த கேஸில் சுயமரியாதை திருமணங்கள் செல்லாது, சப்தபதி இந்த வேள்வித்தீயை சுற்றி 7 முறை வலம் வராத திருமணம் வந்து செல்லாது. அதனால் அதன் விளைவு என்ன என்றால், சுயமரியாதை திருமணம் செய்து வைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான தம்பதிகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன் ஆயிடுறாங்க, கள்ள உறவில் பிறந்த குழந்தைகளாக ஆயிடுறாங்க. சொத்துரிமை, வாரிசுரிமை பற்றியெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகுது. அப்போ ராஜாஜி முதல்வர், ராஜாஜி என்ன செய்கிறாரு, அவர் பயங்கர சந்தோஷம் இதில். அவர் என்ன செய்கிறாருன்னா, சரி பணம் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நீங்கள்லாம் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டுங்க, இது வரைக்கும் சுயமரியாதை திருமணம் பண்ணவெல்லாம்
இனிமேல் ஒருத்தனும் சுயமரியாதை திருமணம்லாம் பண்ணக்கூடாது, இனிமேல் பண்ணால் செல்லாது என்று ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார். அது அங்கே நேரு அரசுக்கு அனுப்பப்படுது. நேரு அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதெல்லாம் தேவையில்லாது, செல்லும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீதிமன்றம் இப்படி தீர்ப்பு கொடுத்திருப்பதனால் இனி செய்கின்ற சுயமரியாதை திருமணங்களை பதிவு செய்யணும் என்று வேணால் கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. இதற்கிடையில் குலக்கல்வி திட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் ராஜாஜி விலகுகிறார், காமராஜர் வருகிறார். அதுக்குள்ளே அம்பேத்கர் வந்து ஹிந்து கோட் பில் கொண்டு வந்துடுறாரு. அதில் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் வந்துடுது. அதில் பார்ப்பனர்கள் இல்லாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் திருமணம் செய்து கொள்வது வருது. பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரே இடத்துல சுயமரியாதை திருமண சட்டம் என்பது பார்ப்பனர் இல்லாமல், தாலி இல்லாமல் மாலை மாற்றிக்கொள்ளும் திருமணமே செல்லும் என்ற சட்டம் கொண்டு வரப்படுது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, 2015 அஸ்வத்தாமன் ஒரு வக்கீல் ஹைகோர்ட்டில் கேஸ், சுயமரியாதை திருமண சட்டம் செல்லாது அப்படின்னு இங்கே ஒரு கேஸ் போடுறாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள், இது அவங்க வந்து வெறியோடு இருக்கிறாங்க. இந்த கடிகாரத்தை இப்படி திருப்ப வேண்டும் என்பதில் செல்லாதுன்னு போட்டு அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் இதெல்லாம் இது ஒரு வரலாறு. அதுபோல் அம்பேத்கர் வந்து தீண்டாமை குற்றமாக்கி இருக்கிறாரு, இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கிறாரு, ஹிந்து கோட் பில் கொண்டு வந்திருக்கிறாரு, அதுக்கு பிறகு பௌத்த மதத்துக்கு மாறி இருக்கிறார். இதெல்லாம் ப்ரோஆக்டிவான அம்பேத்கரின் செயல்பாடுகள். நீதி கட்சி அறநிலையத்துறை கொண்டு வந்திருக்கிறது, இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கு. பெரியார் இந்த சுயமரியாதை திருமணம், இடஒதுக்கீடு, ஆர்டிகிள் 25, 26க்கு எதிரான போராட்டம், மத உரிமை என்ற பெயரில் பார்ப்பன சாதிய மேலாண்மையை அங்கீகரிக்கின்ற அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துவது என்ற போராட்டம். பிறகு கலைஞர் இடஒதுக்கீடு என்பது ஒரு புறம் இருக்க, ரொம்ப முக்கியமானது அவர் கொண்டு வந்தது திரு சிவபிரகாசம் அவர்களுடைய தொகுப்பில் தான் அதை நான் பார்த்தேன், பேராசிரியருடைய தொகுப்பில். அப்போது அவர் கோயில் நிலங்களுக்கு உச்சவரம்பு கொண்டு வந்திருக்கிறார். எல்லா ஒரு நில உச்சவரம்பில் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் என்பது போல் கோயிலுக்கு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், அதில் வந்து கடவுளுக்கும் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் தான். மிச்ச நிலத்தை குத்தகைதாரர்கள் அவர்கள் வந்து ஒரு இது செலுத்திய பிறகு அவர்களுக்கு சொந்தமாக்குவது என்று சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார். அந்த சட்ட திருத்தம் ஒன்றிய அரசால் முடக்கப்படுகிறது. அப்படி அது முடியுது. இப்போ இது எல்லாமே அப்புறம் அனைத்து சாதியினரை அர்ச்சகராக்குவதற்கு 72 அவர் கொண்டு வந்த சட்டம். இது எல்லாமே செயல்முனைப்போடு அவர்கள் செய்த நடவடிக்கைகள். இப்போ வந்து என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா, அர்ச்சகர் சட்டத்தை காப்பாற்றுவதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அது தடை போட்டு நீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ அறநிலையத்துறையை கோயில் விடுதலைன்னு அவங்க பேசுகிறாங்க. நாம் அறநிலையத்துறையை பாதுகாப்பது, நம் ஆட்களுக்கு எதுக்கு அறநிலையத்துறை வந்துச்சு, ஏன் இதை வச்சுருக்கிறோம், கோயில் நிலம் அவனுடைய பூர்வீக நிலம் மாதிரி அவன் பேசுகிறான். கோயில் நிலம் தான் அவன் நிலம் மாதிரி. அது நீங்கள் தோழர்கள் வந்து புலவர் போ வேல்சாமியினுடைய கோயில் நிலம் சாதி என்ற நூலை வந்து படிக்கணும். எப்படி இது 3 இணைந்திருந்தது, சாதி ஆதிக்கமும் கோயில் அதிகாரமும் நிலத்தின் மீதான அவர்களுடைய அதிகாரமும் இது எப்படி இணைந்திருந்தது. இன்றைக்கி அதை வேறொரு வடிவத்தில் கொண்டு வரதுக்கு தான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். கோயில் சொத்துக்களின் மீதான அதிகாரம், கோயிலில் அர்ச்சகராக இருப்பதன் மூலமாக அதில் கிடைக்கின்ற ஆன்மீக அதிகாரம். இன்னைக்கு கோயில்களை கைப்பற்றி கொண்டால், இப்போ மோடி போய் இது பண்ணாக்க அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வந்து கலவரம் பண்ணலாங்கல்ல, லைவ் போடு, இப்படி கோயிலில் அவங்க கைக்கு போயிட்டால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாமே பிஜேபி பார்ட்டி ஆஃபீஸாக மாறிடும். கட்சி ஆஃபீஸ் தான் அங்கே. அதை வைத்து கொண்டு என்னவும் செய்ய முடியும். அப்போ இப்போ அண்ணாமலை கூட்டம் போட்டால் நாற்காலி தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் கோயில் திருவிழாக்கு எப்படி வருது கூட்டம்? அப்போ அந்த கூட்டம் நம் கைக்கு வந்து விட்டால், அந்த லவுட் ஸ்பீக்கர் நம்ம கைக்கு கிடச்சிட்டாக்கா என்பது தான் அவர்களுடைய திட்டம். இப்போது ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு பிள்ளையார் சிலையை வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அவங்க என்ன கூத்து பண்ணுறாங்க அதை நம்ம பார்க்குறோம். அப்போ கோயில்கள் அவர் கையில் கிடைத்து விட்டால் சொத்தை விட பெரிய பிரச்சனை இது. சொத்து போகும் என்பதை காட்டிலும் மக்களுடைய சிந்தனையை அவர்கள் வயப்படுத்துவார்கள். மக்களை தன் பக்கம் ஈர்த்து விட முடியும், தங்களுடைய அரசியலுக்கு அடிமையாக்கி விட முடியும் என்பது தான் அவர்களுடைய நம்பிக்கை. அதனால தான் வந்து கோயிலை கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அவர்கள் வந்து இதை நேரடியாக தங்களால் செய்ய முடியாததை நீதிமன்றத்தை வைத்துக்கொண்டு சாதிக்கிறார்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சனாதனம் பற்றி இப்படி ஒரு தீர்ப்பு வரும் என்று யாராவது கனவு கண்டிருக்க முடியுமா?
இது மாதிரி நடந்திருக்குமா? இன்று இதெல்லாம் ரொம்ப சகஜமாக இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய தீர்ப்புகள், நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நடந்து கொள்ளும் முறைகள், ஜாதி சங்க மாநாட்டில் நேராக கலந்து கொண்டு பேசுவது, தன்னுடைய ஜாதியை வெளிப்படையாக நீதிமன்றத்தில் வந்து பேசுவது, இது எல்லாம் அப்பட்டமாக நடப்பதை பார்க்கிறோம். இப்போது இதற்கு எதிராக நாம் பேச வேண்டும். ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற அரசாங்கம், அதில் இருப்பவர்களுக்கு நிறைய வரம்பு இருக்குது. இப்போ அமைச்சர் உதயநிதி பேசிட்டாரு, ஆராசா பேசிட்டாரு. அவர் சரியாக பேசினதே தப்பாக வெட்டி போட்டெல்லாம் பண்ணுறாங்க நிறையா. அப்போது இதை வந்து அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. நமக்கு அந்த நிபந்தனைகள் இல்லை, அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் நமக்கு இல்லை. வெளியே இருக்கக்கூடிய இயக்கத்தோழர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நாம் மக்கள் மத்தியிலே இதை பற்றி பேச வேண்டும். இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்குது, ரொம்ப அநீதியான ஒரு தீர்ப்பு, முறைகேடான ஒரு தீர்ப்பு. அமைச்சர் உதயநிதி தொடர்பாக வந்திருக்கிற இந்த தீர்ப்பு, இதற்கு எதிராக இயக்கங்களும் அமைப்புகளும் மக்கள் மத்தியில் தீவிரமாக பேசணும். இப்படி பேச தவறினால் அவர்கள் வந்து தட்டி கேட்க ஆள் இல்லைன்னா என்னமும் செய்வாங்க அவங்க. அப்போ வெளிப்படையாக இந்த 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 நீதிமன்றத்தை விமர்சிக்க முடியாது, இதெல்லாம் எதுக்குங்க, அதெல்லாம் வேலைக்காகாது. அப்படி நாம் அடங்கி இருந்தோம் என்றால் எதுவும் நடக்காது. தீர்ப்புகளை நாம் விமர்சிக்கணும், அதில் ஒன்றும் தயக்கமே காட்டக்கூடாது. அவர்கள் பேசுறதோ, அந்த நீதிபதி மறுநாள் சேர்றான், காந்தியா கோர்ட் செய்யறனா நான் யோசிச்சு தான் சொல்லணுன்றான் இல்லையா? அதுக்கு அவர்கள் தயங்கவே இல்லை. ஒரு நீதிபதி பிராமணர் சங்க மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு தயங்கலை. அப்படி கலந்து கொண்டு விட்டு நீ எதுக்கு மாநாட்டுக்கு போன என்று அவர் அமைச்சர் சேகர்பாபுவை கேட்பதற்கும் தயங்கவில்லை. நாம் எதற்கு தயங்க வேண்டும்? நாம் ஒன்றும் கெட்ட வார்த்தை பேச போவதில்லை, மரியாதை குறைவாக பேச போவதில்லை. அரசியலை நாம் பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம், அதை பேச வேண்டும். இது பேச வேண்டிய காலம். பேச வேண்டிய காலத்தில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும். நன்றி.